ட்ரேடர்ஸ். திஸ் இஸ் ட்ரேடர் பெத்து. இந்த வீடியோவில் ஒரு 5 பவர்ஃபுல்லான என்ட்ரி மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைஸ் ஒரு சப்போர்ட் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, அதுக்குள்ளே எந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குது, அதை எப்படி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத கேண்டில் பை கேண்டிலாக ஒரு டெப்த் எக்ஸ்பிளேஷனோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பிட்காயினில் 1 ஹவர் சார்ட்டு. ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான், அதே மாதிரி இங்கே தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கான், அகைன் ஆனால் மறுபடியும் தான் வந்திருக்கான். இதில் மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமு. இப்போ நீங்கள் பார்க்குறது டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான் நடக்குது. ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுக்கிறான், ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மணி ரிஜெக்ட், ஒவ்வொரு மணி சப்போர்ட் எடுக்கிறான். நம்மளை ஒவ்வொரு மணி பயமுடுத்திட்டு கீழே போகிற மணி காமிச்சிட்டு மேலே தான் அந்த சப்போர்ட்லேருந்து மேலே தான் போகிறான். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்த லெவல் இங்கே என்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். அடுத்து 3 ஹவர் எதுவுமே நடக்கலை. அந்த 3வது ஹவர் எவ்வளோ பீர்ஷி கீழே வந்திருக்கான் பாருங்கள். இதை நம்ம லைவில் பார்த்தோன்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போகிறோன்னு பயங்கர பீர்ஸை காமிச்சிடும். பட் ஆனால் க்ளோஸ் உள்ள வச்சிட்டான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி நம்ம ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு டார்கெட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஃபாரெக்ஸில் மட்டும்தான் நடக்குதா, நம்ம மார்க்கெட்டில் நடக்கலன்னு கேட்டால் நம்ம மார்க்கெட்லேயே அதே தான் நடக்குது. நம்ம மார்க்கெட்லேயே பாருங்கள், ஒரே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான், அதே மாதிரி ஒரே இடத்துல தான் ரிஜெக்டும் ஆயிருக்கான். ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி சப்போர்ட் எடுத்திருக்கான். அது எப்படி எந்த மாதிரி கேண்டில் பார்க்கணும், எந்த மாதிரி சார்ட் ரீடிங், ஒரு சார்ட்டை பார்க்கணும்னா அந்த சார்ட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரியணுங்க. அதை வச்சு தான் நம்ம ட்ரேட் வந்து எடுக்க முடியும். ஸோ அது எப்படின்றது இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். நம்ம எப்பயும் போல் தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். தியரியாக ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக நம்ம பேசுனதெல்லாம் ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்தீங்க, இதான் நம்ம பார்க்க போகிற 5 மெத்தட்ஸு. ஒவ்வொரு இடம் சப்போர்ட்டுக்கு வரப்போ இந்த 5 மெத்தடில் தான் அவன் வந்து ரிவர்சல் ஆகிறான். அதுக்கு ஒரு சில ரிவர்சல் சிக்னல்ஸ் இருக்குது. அதுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் அந்த ரிவர்சல் சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. நமக்கு அந்த சிக்னல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சப்போர்ட்லேருந்தே மேலே போகுது. அது எந்த மாதிரி கேண்டில்ஸுக்கு எப்படி பார்க்கணுன்றதை நான் 1 பை 1 சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட கோர் கான்செப்ட் என்னென்னா, சப்போர்ட் ஈக்குவல் டு பை, ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு செல். பை பண்ணணும்னா சப்போர்ட்டில் தான் பை பண்ணணும், செல் பண்ணணும்னாலும் ரெசிஸ்டன்ஸில் தான் செல் பண்ணணும். அந்த பார்த்தீங்களா, பை பண்ணால் சப்போர்ட்லாம் பை பண்ணணும், செல் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் தான் செல் பண்ணணும். மேலே ரெசிஸ்டன்ஸில் போய் செல் பண்ணுறதோ, கீழே போய் பை பண்ணி, நீங்கள் பிரேக் அவுட் ஆடுறதுன்னு செல் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே போயிட்டான். இங்கே மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு பை பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி கீழே வந்துட்டான். ஏன்னா இது பை பண்ண வேண்டிய இடம், இது செல் பண்ண வேண்டிய இடம். இது வந்து மாற்றி பண்ணக்கூடாது. சப்போஸ் மேலே போனது போயிட்டானா போய்கிட்டே இருக்கட்டும். நம்ம அடுத்து ஏதோ ஒரு புல் பேக் வரும், அங்கே கூட நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துடலாம். அதெல்லாம் எப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து நம்ம தியரியாக பார்க்கலாம். இதை வந்து ஒரு சப்போர்ட் சோனாக எடுத்துக்கோங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோனாக எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரைஸ் ஒரு சப்போர்ட்டுக்கு வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இந்த இதில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட்னா என்னென்னு தெரியணும் இல்லையா. அதுக்கு வந்து ப்ரீவியஸாகவே நான் ஒரு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத போட்டிருக்கேன். அதுலேருந்து ஒரு சின்ன பாட்டு தான் அது. மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட்னா ஒரு ஹை, ஒரு சின்ன புல் பேக், ஒரு ஹை, ஒரு புல் பேக், இந்த மாதிரி தான் போகும். அந்த மாதிரி போகிறப்ப இது ப்ரீவியஸ் ஹை, அதுலேருந்து ஒரு புல் பேக் வந்துட்டு மறுபடியும் ஒரு புது ஹை வச்சிட்டான். ஏன்னா அப் ட்ரெண்டில் புதுசாக ஹை வச்சுட்டு போகும். அந்த லோக்கு வந்து மேக்ஸிமம் வராது. சப்போஸ் வந்துருச்சுன்னா, ப்ரீவியஸாக ஒரு ஹை இருக்குது, புதுசாக ஒரு ஹை வச்சுட்டு அந்த லோக்கு எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனான்னா அதே சப்போர்ட்டுக்கு வர்றப்ப அங்கே கூட எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது, எந்த மாதிரி கேண்டில் பார்க்கணும் அப்படின்றத இங்கே சினாரியோ, அது எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இந்த இடத்துக்கு சப்போஸ் வருதுன்னா அங்கனக்குள்ளே நீங்கள் எந்தெந்த கேண்டில்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே சினாரியோ தான் ரெசிஸ்டன்ஸ்க்கும். டவுன் ட்ரெண்டில் என்ன வரும், புதுசாக லோ வச்சுட்டு வரும், ப்ரீவியஸ் ஹைக்கு போகாது. சப்போஸ் அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி புதுசாக லோ வச்சுட்டு மறுபடியும் அந்த ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன ஹைக்கே, அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கே போனான்னா மார்க்கெட் அங்கனக்குள்ளே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதான் இந்த சினாரியோ. ரெண்டுமே ஒரே இதுதான், அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். மெத்தட்ஸ் எல்லாமே சேம் தான். அதுக்கான கேண்டில்ஸ் என்ன பார்க்கணும்னா இந்த வரேன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடம் தான் தேவை. மார்க்கெட் ப்ரீவியஸ் கையை தாண்டி புதுசாக கை வச்சுட்டு இந்த இடத்துக்கு வர்றப்ப ரெண்டே சினாரியாக தான் நடக்கும். ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே போகணும். சப்போஸ் மேலே போகணும்னா அங்கே எந்த மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்குது, எதை எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்க்குறோம். ரிவர்சல் சிக்னல்ஸு இந்த இடம் கரெக்டாக மார்க்கெட் இந்த சப்போர்ட்டில் எட்ஜில் எனக்குள்ள ஒரு விக்கு இருந்துச்சுன்னா அந்த விக்கில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க.
நம்ம என்ட்ரி எவ்வளோ கீழ எடுக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நம்மளோட எக்ஸிட்டும் ரொம்ப சேஃபா இருக்கும். நம்மளோட கேப்பிட்டல் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் தான் நம்மளுக்கு போனா போகும். வந்துச்சுன்னா அதுக்கான ரிவார்டும் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வர்றப்ப எந்தெந்த சிக்னல்ஸ் பார்க்கணும்? கலர் பேஸ்டு கேண்டில்ஸ். இந்த இடத்துல தொடர்ந்து பீரிஷா வருதுன்னு வச்சுக்கோங்க. இதான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. இங்கேருந்து பீரிஷா வருதுன்னா, அந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட வர்றப்ப, இந்த மாரி ஏதோ ஒரு புல்லிஷ் க்ளோஸ். அதே மாரி தொடர்ந்து புல்லிஷா போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இந்த இடத்துல ஒரு ரெட் க்ளோஸ். அதாவது ஒரு பீரிஷ் க்ளோஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து நம்ம ஒரு சிக்னலா எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து என்கல்ஃபிங் கேண்டில். என்கல்ஃபிங்னா என்னன்னா, தொடர்ந்து பீரிஷா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அந்த வந்த பீரிஷ் கேண்டில அடுத்து வந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் வந்து அத வந்து அதோட பெருசா வந்து க்ளோஸ் வச்சிருக்கும். அதான் என்கல்ஃப் பண்றதுன்பாங்க. அதே மாரி ரெசிஸ்டன்ஸ்லயும் அதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டில அந்த ரெட் கேண்டில் வந்து முழுசா வந்து கவர் பண்ணியிருக்கணும். அது வந்து என்கல்ஃபிங் வந்து பார்க்குறது. தேர்டு வந்து ஸ்பின்னிங் டாப்ன்பாங்க. ஸ்பின்னிங் டாப். பாடி நடுவுல மட்டும் இருக்கும். பாடி மட்டும் நடுவுல க்ளோஸ் இருக்கும். மேல கீழயும் விக்கு வந்து போயிட்டு வந்திருக்கும். அதே மாரி ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும் அதே மாரி தான் இருக்கும். பாடி நடுவுல இருக்கும். விக்கு மட்டும் மேல கீழயும் போயிட்டு வந்திருக்கும். அந்த அந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருந்திருக்காது. பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலா இருந்திருப்பாங்க. ஸோ, அதான் அங்கனக்குள்ள அந்த மாரி ரியாக்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல வந்து கலர்ஸ் வந்து முக்கியம் இல்ல. இங்கனக்குள்ள ரெட் கலர் வந்தாலுமே ஓகே தான். இங்கனக்குள்ள கிரீன் வந்தாலுமே ஓகே தான். பட் ஆனா, இங்கனக்குள்ள கிரீன்ல க்ளோஸ் வச்சுச்சுன்னா, உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்து வந்து ஒரு டோஜி கேண்டில். டோஜி கேண்டிலோட அர்த்தம் என்னன்னா, பையர்ஸ் பிரைஸ புஷ் பண்ணி அதாவது செல்லர்ஸ் பிரைஸ புஷ் பண்ணி கீழ கொண்டு போக பார்க்குறாங்க. ஆனா பையர்ஸ் விடல. அவங்க வந்து இங்கனக்குள்ள ட்ரை பண்றாங்க. ஏன்னா பை பண்ணி மார்க்கெட்ட கொண்டு போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஸோ, அங்கனக்குள்ள ஈக்குவலா முடிஞ்சிரும். இந்த சினாரியோ எங்கன நடக்கும்? நடுவுலலாம் நடக்குதுன்னு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்து இடத்துக்கிட்ட இந்த மாரி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா, இந்த இதில உள்ள எந்த ரியாக்ஷன் நடந்தாலுமே, அது வந்து ஒரு பை எடுக்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான். அடுத்து அதே இதுதான் ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும் அந்த டோஜி கேண்டில். ச பையர்ஸ் புஷ் பண்ணி மேல கொண்டு போறாங்க. பட் ஆனா, செல்லர்ஸ் விடுற மாரி இல்ல. ஸோ, அங்கனக்குள்ள வந்து ஈக்குவலா முடிஞ்சிரும். அடுத்த கேண்டில் அப்படியே பெயரிஷா வந்து கீழ வர ஆரம்பிச்சுரும். அதுக்கு அடுத்தது வந்து லாங் விக் கேண்டில்ஸ். இந்த லாங் விக் கேண்டில்ஸ் வந்து அதே மாரி தான். பிரைஸையே அந்த சப்போர்ட்டே பிரேக் பண்ணி கீழ போற மாரி கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும். மேல எங்கேயும் போயிட்டு வந்துட்டுருக்கும். பட் ஆனா, அந்த கேண்டில் க்ளோஸ் வைப்பாங்கல்ல. ஒரு 5, 4, 3, 2 அப்படின்னு செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்பம்போது மேல வந்து க்ளோஸ் வச்சுருவான். அ இந்த மெத்தேடுல இருக்கிறதுலயே இந்த மெத்தேடுல கீழ போற மாரி காமிச்சு இந்த ட்ராப்புக்கு அப்புறம் நடக்கிற மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து ஈஸியா ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிருவான். நம்ம இங்கனக்குள்ள செல் பண்ணியிருப்போம். அங்க கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிருவான். அதே மாரி தான் இங்கனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும் நடக்கும். மேல போகுற மாரி காமிப்பான். ஆனா க்ளோஸ் வந்து கீழ வந்து வச்சுருவான். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டார் கேண்டில்ஸ். இந்த மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி. இது இதுல மட் இதுல வந்து இந்த 2 கேண்டில்ல 1 கேண்டில் பார்ப்பீங்க. இதுல வந்து செட் ஆஃப் த கேண்டில்ஸ் பார்க்கணும். 3 கேண்டில்ஸும் சேர்த்து பார்க்கணும். ஒரு ரெட் கேண்டில் இருக்கும். அடுத்து ஒரு டோஜி. அடுத்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இருக்கும். இந்த 3 கேண்டிலையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மார்னிங் ஸ்டார். அதே மாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒரு புல்லிஷ் க்ளோஸ் இருக்கும். அடுத்து ஒரு டோஜி, அடுத்து ஒரு ரெட் கேண்டில். இந்த மாரி இருந்துச்சுன்னா, அது ஈவினிங் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. இந்த 6 மெத்தட் தான் ஒரு பிரைஸ் ஒரு சப்போர்ட்க்கு வரப்ப நம்மள சிக்னலா பார்க்க வேண்டிய விஷயம். இந்த ம இந்த பிரைஸு நம்மளுக்கு என்ன ரூல்ஸ் என்னன்னா, ப்ரீவியஸ் கைய தாண்டி புதுசா ஒரு கை வச்சுட்டு, அகைன் எங்கன சப்போர்ட் அடிச்சா அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த மாரி கேண்டில்ஸ் வந்து இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். சிக்னல்ஸ் பார்த்தாச்சு. நம்ம என்ட்ரி எடுக்கணும் இல்லையா? அந்த என்ட்ரி மெத்தட் தான் இந்த 5ம். ஃபர்ஸ்ட்டு விஷயத்துல நம்மளுக்கு வந்து இந்த சினாரியோ தான். இந்த சினாரியோ இருக்குதா? நான் வந்து ஆப்போசிட்ல அப்ரோச் பண்ணிடுறேன்றது. எனக்குள்ளேருந்து எவ்வளோ பீரிஷா வந்தாலும் சரி, இங்கனக்குள்ளயே ட்ரேட் எடுத்துறது. ப்ரீவியஸ் லோ. இங்கனக்குள்ள ட்ரேட் இருக்கு. இங்கனக்குள்ள ஒரு க்ளோஸ் இருக்குன்னா, அந்த கேண்டிலோட பாடி விக் வந்து இங்கன இருக்கலாம். இதான் உங்களோட என்ட்ரி. அந்த உங்களுக்கு சப்போர்ட் லெவலே இந்த இடம் தான். அந்த விக்ல தான் நீங்க என்ட்ரி எடுக்குறீங்க. அ சப்போஸ் இதுக்கு நம்ம எஸ்எல் வைக்கணும் இல்லையா? எக்ஸ்எல் வந்து நம்ம ஒண்ணும் கையில போயிட்டு மேனுவலா போயிட்டு எஸ்எல் 10 பாயிண்ட் கீழ ஸ்டாப் லாஸ் அடிச்சிடணும் அப்படின்னு போடக்கூடாது. அந்த மாரி போட்டீங்கன்னா, ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு போயிரும். இந்த இருக்கு இல்லையா? எனக்குள்ள நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கனக்குள்ள ட்ரேட் எடுக்குறீங்கன்னா, இந்த கேண்டில் கீழ தான் ஆப்வியஸா நம்ம வந்து எஸ்எல் போடுவோம். ஈஸியா அந்த எஸ்எல்ல மட்டும் ஹிட் பண்ணிட்டு அப்படியே மேல போயிட்டலாம். பார்த்தீங்களா, இந்த ட்ராப்க்கு அப்புறம் நடக்கிற மூவ்மெண்ட் பாருங்க. இங்கேருந்து மேல போயிருக்கான். இங்கேருந்து இப்ப மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா இங்கேருந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டா மேல போயிருக்கான் பார்த்தீங்களா? அந்த ட்ராப்புக்கு அப்புறம் நடக்கிற மூவ்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கும். அதே மாரி தான். நம்மளுக்கு இந்த சினாரியோ இருந்துச்சுன்னா, இங்க உள்ள ஆப்போசிட்லயே அப்ரோச் பண்ணிருங்க. அது அப்படியே சிக்னலா மாறிரும். நம்ம இந்த இந்த ஆப்போசிட்ல அப்ரோச் பண்றதுல இந்த மாரி சிக்னல்ஸ்லாம் எதுவும் பார்க்க மாட்டோம். அப்படியே ப்ரீவியஸ் சப்போர்ட்டா அங்கனக்குள்ள என்ட்ரி எடுத்துருவோம். சப்போஸ் அது அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா என்ன பண்ணணும்?
இங்கனக்குள்ள என்ட்ரி வந்து ஆப்போசிட்ல அப்ரோச் பண்ணி எடுத்துட்டோம். அகைன்ஸ்ட்டா போச்சுன்னா என்ன பண்ணணும்? ஒண்ணும் இல்ல. இங்கனக்குள்ள ஒரு பாடி வந்து இப்படி வெளிய வந்து க்ளோஸ் வச்சுருச்சுன்னா, இதான் நம்மளோட வந்து எஸ்எல். இந்த இடத்துல எடுக்கணும். ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் கீழ வந்து க்ளோஸ் வச்சுருச்சுன்னா, அங்கனக்குள்ளயே எக்ஸிட் பண்ணிடுறோம். நம்மளோட லாஸ் பாயிண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சுச்சுன்னா, இவ்வளோ பெரிய ரிவார்ட் இருக்கும். அதான் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட்ன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இது. நமக்கு ரிவார்டு வந்து அதிகமா கிடைக்கும். எஸ்எல் வந்து போறது ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் போகும். அதுக்காக 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கீழ க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ் குடுக்கணும். ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட். அதுக்கு மேல தாங்காது. க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் கூட ஏதாவது சிக்னல் கிடைச்சுச்சுன்னா வேற ட்ரேட்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ஈக்குவல் லோ, ஈக்குவல் டபுள் டாப், டபுள் பாட்டம், ஈக்குவல் ஹை அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ஒரு பிரைஸ் இங்கன வருதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சினாரியோ நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நடக்கிறத சொல்றேன். பிரைஸ் இங்கனக்குள்ள வருதுன்னா, அங்கனக்குள்ள நீங்க என்ன பார்ப்பீங்க? இந்த கேண்டில் ஸ்டிக்ல ஏதாவது ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதான்னு இந்த இடத்துல பார்ப்பீங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் மேல போகும். மேல போயிடுச்சேன்ட்டு இங்கன போய் பை பண்ணக்கூடாது. நம்ம பை வந்து எப்பவுமே கீழ தான் இருக்கணும். அந்த எட்ஜ்ல தான் பை இருக்கணும். மறுபடியும் பிரைஸ் அகைன் அங்க வருவான். கிளைம் பண்ணுவான். இங்கனக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்கனக்குள்ள பை போட்டவங்கலாம் இங்கனக்குள்ள எஸ்எல் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த எஸ்எல்ல எடுத்துட்டு அடுத்து வேகமா போயிருவான். சரிங்களா? இந்த எட்ஜ்ல தான் என்ட்ரி. எட்ஜ்ல. நம்ம இங்கனக்குள்ள ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கனக்குள்ள வந்து எந்த கேண்டில் ஸ்டிக் வருதுன்னு பார்க்குறோம். அந்த கேண்டில் ஸ்டிக் வந்த உடனேயா அது மேல போயிட்டு ஒன்ஸ் கீழ வரும். அங்கனக்குள்ளயே ட்ரேட் எடுக்கிறோம். சப்போஸ் அதே எஸ்எல் தான். கீழ போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா பாடி ஆஃப் த கேண்டில் அப்ப அங்கனக்குள்ள எக்ஸிட் பண்ணிடுறோம். அதே சினாரியோ தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கும். ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும் மேல போகுறப்ப இங்கனக்குள்ள ஏதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சிக்னல் கிடைச்சுச்சுன்னா அங்கனக்குள்ள வெயிட் பண்றோம். மறுபடியும் அங்கனக்குள்ள வர்றப்ப ட்ரேட் எடுத்துரும். ஒரு யூ மாரி வரும் இந்த ட்ரேட் வந்து. இந்த இருக்குன்னா இப்படி மேல போயிட்டு இப்படி வரும். ஒரு யூ ஷேப்ல இருக்கும். ஸோ அத வந்து நான் சார்ட்ல போயிட்டு காமிக்கிறேன். அடு அடுத்த என்ட்ரி மெத்தட் வந்து கொஞ்சம் இப்ப நான் காமிச்சேன் இல்லையா அந்த எக்ஸாம்பிள் அந்த மாரி தான் இருக்கும். நம்மளுக்கு இங்கனக்குள்ள ரிவர்சல் சிக்னல் கிடைச்சிரும். இந்த சிக்னல்ஸ் ஏதாவது ஒண்ணு கிடைச்சிரும். அடுத்த கேண்டிலே மேல போயிட்டு கீழ வரும். நம்ம இங்க என்ட்ரி எடுக்கலாம்னு இருப்போம். என்ட்ரி எடுத்த உடனே இவ்வளோ தூரம் கீழ போயிருவான். கீழ போற மாரி காமிச்சுட்டு, விக் மட்டும் தான் கீழ போயிருக்கும். அந்த க்ளோஸ் வைக்கிற டைமிங்ல வந்து மேல வந்து க்ளோஸ் வச்சுருவான். மேல வந்து க்ளோஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து தான் ஸ்பீடா போயிட்டே இருப்பான். இந்த இங்கனக்குள்ள சொன்னேன் இல்லையா? அந்த மெத்தட். அது நான் வந்து சார்ட்லயும் காமிக்கிறேன். கீழ வந்து ப விக்கு தான் போயிருக்கும். மேல வந்து க்ளோஸ் வச்சுருவான். அதுக்கப்புறம் மேல தான் போவான். அதே தான் ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும். ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும் இங்கனக்குள்ள சிக்னல் இங்கனக்குள்ள எடுக்கலான்ட்டு நீங்க நெனச்சிருப்பீங்க. பட் ஆனா கொஞ்சம் மேல போற மாரி காமிச்சுட்டு, பாடி வந்து உள்ள க்ளோஸ் வச்சிருப்பான். பாடி க்ளோஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் இதுல. இது வந்து 3 மெத்தட். 4த் மெத்தட் வந்து இந்த சப்போர்ட்க்கே வரமாட்டாங்க. நீங்க இங்கனக்குள்ள சப்போர்ட் சிக்னல்ஸ் கிடைக்குது. அப்படின்ட்டு மறுபடியும் ஈக்குவலா வந்து எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே இப்படி போயிட்டு இங்கனக்குள்ள இருந்தே போயிருவான் மேல. ஏன்னா பையிங் பிரஷர். கீழ வர விட மாட்டேங்கிறாங்க. அங்கனக்குள்ள இருந்தே மேல போக ட்ரை பண்ணுது. அப்படின்ற பையிங் பிரஷர்னால அது வந்து இங்கனக்குள்ள வராமயே போயிரும். இத எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, அதையும் எடுக்கலாம். அதையும் நான் சொல்றேன். அதே சினாரியோ தான் இங்க ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும். மேல இங்கனக்குள்ள சிக்னல்ஸ் குடுத்துருவாங்க. கீழ போயிட்டு மேல வந்து இவ்வளோ தூரம் வராது. ஈக்குவலா வராது. விக்கு கூட வராது. அப்படியே பாடி க்ளோஸ் இங்கனக்குள்ளயே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழ போயிரும். த 5 இந்த 5வது வந்து கொஞ்சம் ரேரா தான் வரும். அதிகமா வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனா வந்துச்சுன்னா எக்ஸாக்ட்டா ட்ரேடா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். சப்போர்ட் வந்து இந்த இடத்துல சொல்றேன். சப்போர்ட் வந்து இங்கனக்குள்ள தான் இருக்கும். ஆனா அது அங்கனக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதா பை ஆகும். ஒரு 3 ஸ்விங் ஆகும். 1 மறுபடியும் இங்கேருந்து வருவான். 2 3 3வது தடவ கட் பண்ணிருவான். இதான் 3 டிரைவ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது தடவ கட் பண்ணிருவான். பிரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கீழ வந்திருக்கு. ஆனா சப்போர்ட்க்கு வரல. மேல போயிருக்கு. ப்ரீவியஸ் ஹை இங்க இருக்கும். மேல போகல. அந்த அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இடத்துலருந்து மேல போகும். ப்ரீவியஸ் ஹைய சேலஞ்ச் மட்டும் தான் மறுபடியும் கீழ வருவான். கீழ வர்றப்ப தான் நம்ம இங்க தான் என்ட்ரி எடுக்க போறோம். எனக்குள்ள ஈக்குவலா எப்ப இங்கனக்குள்ள ஈக்குவல் லோ பண்ணுதோ, அப்பம்போது இந்த சின்னதா ட்ரெண்ட் ஆகும். அத பிரேக் பண்ணி மேல போயிருவான். இதே சினாரியோ தான் ரெசிஸ்டன்ஸ் கிட்டயும். ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போறதுக்கு முன்னாடி சின்னதா செல் ஆகும். இங்கனக்குள்ள ஈக்குவலா ரிஜெக்ட் ஆனோனே கீழ வந்துரும். இதுதான் தியரி. இதுல ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சப்போர்ட்ல ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா, அந்த கேண்டிலோட குளோஸ்க்கு வந்து வெயிட் பண்ணணும். எப்படி இங்கனக்குள்ள நீங்க சப்போர்ட்ன்னு நெனச்சு பை பண்ணீங்களோ, அந்த செகண்ட்ல கீழ கேண்டில் குளோஸ் போயிடுச்சு. கேண்டில் போயிடுச்சுன்னா பயப்படக்கூடாது. கேண்டில் குளோஸ்க்கு தான் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட் த பிரிண்டட் கேண்டில்ஸ் நாட் ஏ பேபி கேண்டில்ஸ்.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி பிரிண்ட் ஆயிருக்கும் இங்கனக்குள்ள உங்களுக்கு. இங்கனக்குள்ள என்ன சிக்னல்ஸ் கிடைச்சிருக்கு, புல்லிஷ்க்கான ஒரு சிக்னல் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த கேண்டிலே கீழ போற மாரி ஏதாவது ம் வித்த காமிப்பான். நம்மள அப்படியே ட்ராப் பண்ணிட்டு தான் மேல போகும். ஸோ, அதெல்லாம் நம்பக்கூடாது. என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அதத்தான் நம்பணும். அந்த மேல கீழ போயிட்டு இருந்துகிட்டு இருக்க ஸ்விங்க பார்த்து பயந்தீங்கன்னா, கண்டிப்பா ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ண முடியாது. ட்ரஸ்ட் த பிரிண்டட் கேண்டில்ஸ் நாட் எ பேபி கேண்டில்ஸ். ஃபார்ம் ஆகுற கேண்டில பார்த்து பயப்படாதீங்க. அப்புறம் டோன்ட் கோ த இன்டர்மீடியேட் லெவல்ஸ். இப்ப நான் சொன்ன சினாரியோல இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா, ஏன் நடுவுல போய் ட்ரேட் எடுக்க போறீங்க? இங்கனக்குள்ள வந்தா தான் பையின்னு வெயிட் பண்ணணும். இந்த நடுவுல போயிட்டு ப்ளே பண்றதெல்லாம் இருக்கவே கூடாது. நடுவுல சப்போர்ட்னா சப்போர்ட்ல தான் பை பண்ணணும். செல் பண்ணா ரெசிஸ்டன்ஸ்ல செல் பண்ணணும். இந்த நடுவுல போயிட்டு இங்கனக்குள்ள செல் பண்ண போறேன், இங்கனக்குள்ள பை பண்ண போறேன்னா மாட்டிக்கிருவீங்க. ஸோ, இது எப்படி நம்ம சார்ட்ல போய் டைரக்ட்டா பார்க்கலாம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஃபின் நிஃப்டி சார்ட். நம்ம சொன்ன சினாரியோ இங்க நடந்திருக்கா பாருங்க. ஒரு ஹை இருக்கு. ஒரு சின்ன புல் பேக். ப்ரீவியஸ் ஹை தாண்டி புதுசா ஒரு ஹை வச்சுட்டான். அகைன் அதே சப்போர்ட்க்கு வந்திருக்கான். எந்த மாரி ரியாக்ட் ஆகியிருக்கான் பாருங்க. கீழ வந்து அதே சப்போர்ட்ல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். அடுத்த கேண்டிலே எவ்வளோ தூரம் கீழ போயிருக்கான் பார்த்தீங்களா? நல்லா ஜூம் பண்ணி காமிங்க. எவ்வளோ தூரம் கீழ போயிருக்கான் பாருங்க. ஆனா க்ளோஸ் பார்த்தீங்களா? அந்த கேண்டில் இந்த விக்ல தான் நம்ம என்ட்ரி. சப்போஸ் நம்ம இங்கனக்குள்ள இதான் சப்போர்ட்ன்னு நெனச்சு இங்கனக்குள்ள நம்ம சிக்னலுக்காக வெயிட் பண்றோம். சிக்னல் கெடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலே எவ்வளோ தூரம் கீழ போயிருக்கான். நம்ம இந்த விக்ல தான் என்ட்ரி எடுக்க போறோம். பாடி வந்து அங்கனக்குள்ளே கீழ க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸைட் பண்ணிரும். பட் ஆனா நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து கெடைச்சது ஓகே தான். இவ்வளோ தூரம் மேல போயிருக்கு. ஏன் பிரேக் பண்ணுச்சுன்னா, இங்கனக்குள்ள ஒரு ஹை இருக்கு, இங்கனக்குள்ள ஒரு ஹை இருக்கு. அடுத்த ஹை மேல வச்சிருக்கணும். மேல போக முடியாம இப்படி ரிஜெக்ட் ஆனானா கீழ வந்துரும் அடுத்த லோக்கு. இங்கனக்குள்ள மேல போயிட்டு கீழ போற மாரி காமிச்சுட்டு மேல வந்திருக்கான். இது ஒரு மெத்தட். அடுத்த சப்போர்ட் இங்கனக்குள்ள தான் இருக்கு. ஏன் இங்கனக்குள்ள பிரேக் பண்ணா மேல போ முடியாதனால இங்க பிரேக் பண்ணிட்டான். அடுத்த சப்போர்ட் இங்கனக்குள்ள இருக்கு. இங்கனக்குள்ள நம்ம என்ட்ரி பண்றதுக்காக வெயிட் பண்றோம். அந்த இடத்த தொட்டவனே மேல போயிட்டான். எவ்வளோ அக்யூரேட்டா கிளைம் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? விக்கு தான். எவ்வளோ பீரிஷா வந்திருக்கும். இந்த பேரிஷ்னஸ்க்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? இங்கேருந்து எவ்வளோ தூரம் இது பெரிய கேண்டில். அதுக்கு அடுத்த கேண்டில்ல பெரிய கேண்டில்ல தான் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருந்திருக்கும். பட் ஆனா நீங்க ஆப்போசிட்லயே அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ஜாய் த ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ட என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு அடுத்த சப்போர்ட் இங்க பாருங்க. ஒரு ஹையி, ஒரு புது ஹையி, மறுபடியும் அதே சப்போர்ட்க்கு வர்றப்ப, இது கேண்டில் ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டிலு. ரொம்பவே வாலடைலா இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில். அது அப்படியே கீழ போற மாரியே காமிச்சிருக்கான். பட் கேண்டில் க்ளோஸ் எவ்வளோ தூரம் உள்ள வச்சிருக்கான் பார்த்தீங்களா? நம்ம மறுபடியும் இங்கனக்குள்ளேயோ, இல்ல இந்த இடத்துலயோ, இந்த கேண்டில் க்ளோஸ்லயோ எங்கன என்ட்ரி எடுத்தாலும் சரி, இந்த விக்கு கீழ போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, எக்ஸிட் பண்ணிட்டு தான் வெளிய வரணும். இது ஒரு மெத்தட். கீழ போற மாரி காமிச்சுட்டு க்ளோஸ் வந்து உள்ள வச்சுருவான். அடுத்து சென்செக்ஸ் சார்ட். இது வந்து ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்திருக்குங்க எனக்குள்ள. ஒரு ஹையி, புது ஹையி. இந்த ப்ரீவியஸ் ஹைய தாண்டாமயும் ஒரு சில நேரம் இந்த மணி என்ட்ரி வந்து கிடைக்கும். அ அது வந்து அஸ் த பிகினரா நீங்க வந்து இப்போதைக்கு எடுக்க தேவையில்ல. அங்கனக்குள்ள சிக்னல் கிடைச்சுச்சுன்னா எடுக்கலாம். ம். பிகினர் வந்து இத ட்ரை பண்ண வேணாம். ஒரு சில நேரம் இந்த இந்த மாரி இது வந்து குவாலிட்டி இல்லாம இருக்கும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண பட் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இந்த மாரி இடத்துலயும் ட்ரேட் நீங்க வந்து எடுக்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் பீரிஷா வந்தாங்கல்ல, ஒவ்வொரு கேண்டில்லயும் பீரிஸ்ல வந்து அந்த குளோஸ் எப்படி குறையுது பாருங்க. இங்கனக்குள்ள எவ்வளோ பீரிஸா இருக்கு, இங்கனக்குள்ள எவ்வளோ பீரிஸ், இங்கனக்குள்ள எவ்வளோ பீரிஸ். அப்படியே அந்த பீரிஷ்னஸ் வந்து குறையுது தெரியுதா? இந்த இடத்துல நம்ம சொன்ன கேண்டில் இருக்குதா? அந்த கலர்ஸ் வந்து முக்கியம் கிடையாது. அந்த பையிங் பிரஷர் தான் முக்கியம். அந்த எட்ஜ்ல வரைக்கும் எவ்வளோ பீரிஷா வந்தவன் அங்கனக்குள்ள க்ளோஸ பார்த்தீங்களா? அங்கனக்குள்ள இருந்து ஒரு புல்லிஷ் க்ளோஸ். கீழ வரவே இல்ல. அங்கருந்தே மேல போயிட்டான். இங்க பெரிய இதுலயும் அதே தான் நடந்திருக்கு. மேல போயிட்டு கீழ வரல. மேல போயிட்டு கீழ வரல. இதே சினாரியோ தான் நடக்கு. இங்கனக்குள்ள ப்ரீவியஸ் லோ இங்கனக்குள்ள இருக்கு. நம்ம இங்கனக்குள்ள வந்தா கூட எடுத்துக்கலாம். இங்கனக்குள்ள இருந்தே போயிட்டான். இது ஒரு மெத்தட். அடுத்த சினாரியோ பாருங்க. அந்த சப்போர்ட் ஜோன தொட்டவுனயே ஒரு என்கல்ஃபிங். இதான் என்கல்ஃபிங். பியரிஷ் க்ளோஸ். அடுத்து வர்ற புல்லிஷ்னஸ் வந்து அந்த ரெட் கேண்டில வந்து முழுசா வந்து கவர் பண்ணியிருக்கணும். அதான் என்கல்ஃபிங் கேண்டில். இங்கேருந்து மறுபடியும் அழகா ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். இது சப்போர்ட் மட்டுமே சொல்றீங்களேன்னு சொன்னீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி இங்க எனக்குள்ள ரெசிஸ்ட் ஆயிருக்கு. எனக்குள்ள அதுக்கான சிக்னல்ஸ் என்ன குடுத்துருக்கு பாருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல போனவன் ஒரே பேரிஸ் கேண்டில். எவ்வளோ பெரிய பேரிஸ் கேண்டில் பார்த்தீங்களா? அடுத்து அதே இடத்துக்கு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கானா? ரிஜெக்ட் எனக்குள்ள ரிஜெக்ட் ஆயிட்டான். இவ்வளோ பெரிய கேண்டில் ஆயிருச்சு. ஒரே கேண்டில்ல மேல போயிட்டான். கீழ வந்துட்டான் அப்படின்ட்டு இங்கனக்குள்ள போய் ட்ரேட் எடுக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் நம்மளுடைய
சப்போஸ் இங்கே மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். அப்படின்றப்ப இவ்வளோ பெரிய எஸ்எல் வச்சு நம்ம ட்ரேடை வந்து எடுக்கக்கூடாது எப்பயுமே. இந்த எட்ஜில் இல்லாட்டி இங்கேனுக்குள்ளே வர்ற எப்பயாவது எடுக்கணும். நம்மளுக்கு ஆனால் என்ட்ரி வந்து பாருங்கள், என்கல்ஃபிங் ஃபாலோவுட் பை மேலே வரைக்கும் வந்திருக்கான். இந்த எட்ஜில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காமிச்சிருக்கான். இருந்தாலும் நம்ம அழகாக கீழே தான் வந்திருக்கான். அதுக்கு அடுத்த டைம் தொட்டவனே மேலே போயிட்டேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அதுக்கு அடுத்த டைம் நம்ம இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். பட் ஆனால் அங்கனக்குள்ளே நடந்ததை பாருங்கள். அந்த 3 டிரைவ் அப்படின்னு ஒன்று சொன்னானா, மேலே போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ட் ஆகிட்டு போவான்ட்டு. இங்கனக்குள்ளே எவ்வளோ ஃப்ரீயாக மேலே கீழே போயிட்டு இருந்தான். ஒரு புதுகை ப்ரீவியஸ் லோக்கு வரல, புதுகை ப்ரீவியஸ் லோக்கு வரல, புதுகை ப்ரீவியஸ் லோக்கு வரல. இங்கனக்குள்ளே இவ்வளோ தூரம் ஸ்விங் ஆகிட்டு வந்து அப்படியே ஒரு கம்ப்ரஸ் ஆகுறானா. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் செல்லிங் இடத்துக்கிட்ட வந்துட்டாலே அந்த பவர் வந்து குறைஞ்சிரும். பையிங்கான பவர் வந்து குறைஞ்சிரும். இங்கனக்குள்ளே என்ன நடந்துருக்கு பாருங்க. மார்க்கெட் இங்கேருந்து போனவன் மேலே வரைக்கும் போகலாம். ஏன்னா நம்மளோட ஜோன் வந்து இங்கே இருக்குது. மேலே வரைக்கும் போல கீழே வந்துட்டான். மறுபடியும் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறான். ஆனால் ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான். ப்ரீவியஸ் லோக்கு வந்தால் என்ன அர்த்தம்னா அங்கனக்குள்ளே செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வரான். இந்த லோ வரைக்குமே பை தான். இந்த லோ வரைக்கும் எப்படி பைன்னு சொல்கிறேன்றதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த இதை செக் அவுட் பண்ணிப்பாங்க. இதுதான் ரிஜெக்டட் ஏரியா. நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த பேட்டர்ன் வந்து தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக செல் ஆகிட்டு போனால் ஈக்குவல் லோ பண்ணானா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி ஈக்குவல் ரிஜெக்ஷன். அங்கனக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஒரு 5-10-15 நிமிஷம் நின்றுருக்கான். அங்கனக்குள்ளே வந்து பிரேக் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்திருக்கான் பாருங்க. இங்கனக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே போனான், எவ்வளோ சீக்கிரம் மேலே வந்துட்டான். கீழே வர்றது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு பாருங்க. ஏன்னா இது இப்போ வந்து பியரிஷ் ட்ரெண்ட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா பியரிஷ் ட்ரெண்டில் இருக்கும். மார்க்கெட்டே பெரிய கரெக்ஷனில் இருக்கு இல்லையா. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வரும். இங்கனக்குள்ளே பிரேக் பண்ணிட்டுருக்கான். எப்பயுமே இந்த ட்ரேட் வந்து ஓகே ஆயிருமா நம்ம எடுக்கிறதெல்லாம் இல்லையா. அதுவும் ஒரு சில நேரம் லாஸ் ஆகும். இங்கனக்குள்ளே ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இங்கனக்குள்ளே ஒரு கேண்டில் சிக்னல் கிடைக்கணும். இங்கனக்குள்ளே நம்ம திருப்பி வரப்போ என்ட்ரி எடுக்கீங்க. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இந்த இடத்துல இவ்வளோ பெரிய புல்லிஷ் க்ளோஸ். அப்போ என்ன பண்ணணும், ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இந்த லாஸ் வந்து சின்ன லாஸ் தான். நம்ம எடுத்த ப்ராஃபிட் எவ்வளோ பெருசாக இருக்கும். இங்கேருந்து இவ்வளோ பெரிய ப்ராஃபிட். சாரி, இங்கே எடுத்ததும் ப்ராஃபிட், இங்கனக்குள்ளே செல் பண்ணது ப்ராஃபிட், இங்கனக்குள்ளே பை பண்ணது ப்ராஃபிட், இது ப்ராஃபிட். நம்மளோட லாஸ்ன்றது இந்த பர்சன்டேஜ் தான். ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் வேலை செய்யும், எல்லா சார்ட்லையும் வேலை செய்யும். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்ன சினாரியோ, இந்த ரெசன்ஸ் ஒன்று சொன்னா அந்த சினாரியோ தான் இது. ஒரு லோ ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி புது லோ மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றப்ப எப்படி ரியாக்ட் ஆகிருக்கான் பாருங்க. தொட்டவனே கீழே போயிட்டான். ஒரு சின்ன ரெட் கேண்டில் அப்படியே தொட்டவனே கீழே வந்துட்டான். பட் ஆனால் இதுக்கப்புறம் புதுசாக ஒரு லோ வச்சுருக்கணும். பாதிலேருந்தே திரும்பினானா அந்த இடத்த பிரேக் பண்ணிடணும். அப்போ போது ட்ரை பண்ணக்கூடாது. எல்லா டைமும் ட்ரை பண்ணக்கூடாது. சார்ட்டை வந்து ரீட் பண்ணிடணும். பாதிலேருந்து வரணும் என்ன அர்த்தம், இங்கேருந்து பை பண்ணவங்க இப்போ இங்கே குழந்தைய பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ஆரம்பிச்சாங்கன்றாங்க. அந்த மாதிரி சார்ட் ரீட் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த இருக்கு. டைமிங் நிறையா ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சீக்கிரம் முடிச்சிடலாம். மேலே போயிட்டு இது வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்த இடம். எனக்குள்ளே பை ஆகணும்னு ட்ரை பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு கட்டியில் பாருங்கள் எவ்வளோ பீரிஸாக வந்திருக்கான். ஆனால் க்ளோஸ் வந்து எவ்வளோ மேலே இருக்கான் பார்த்தீங்களா. அடுத்து வரவே நம்ம இங்கேக்குள்ளே வந்தால் ட்ரேட் எடுக்கலாம் நினைக்கும். ஆனால் ஒரு நூல் ஒரு 5 புள்ளி 10 புள்ளியில் மேலே போயிட்டான். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பாருங்கள். நான் அந்த சொன்னல 3 டிரைவ் அதுவும் நடந்திருக்கு. மேலே போயிட்டு கீழே வந்திருக்கான். மேலே போயிட்டு நம்ம கீழே வந்து அந்த யூ என்ட்ரி எடுப்போம். அதுக்காக வெயிட் பண்ணுறோம். பட் ஆனால் அங்கே நடந்தது என்ன, அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல இந்த சின்னதாக டிரைவ் நடந்திருக்கு. மேலே வந்து கீழே வந்திருக்கான். மேலே போக முடியல. ஏன்னா ப்ரீவியஸ் கை இங்கே இருக்குது. இங்கே போகல. இங்கேக்குள்ளேயே ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இன்னொரு லோ தான் வைக்க போகிறான். லோ வச்சிட்டான். இன்னும் வந்து மேலே போகணும். மேலே போக முடியல. பாதிலேருந்து ரிஜெக்ட் ஆயிடும். புதுசாக லோ வைப்பான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் அதே இடத்துலேருந்தே மேலே போயிட்டான். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இன்னொரு லோ வைக்கணும்னு அர்த்தம். ஆனால் மேலே வந்து கட் பண்ணிட்டான். இந்த க்ளோஸ் எங்கே இருக்குது தான் ப்ரீவியஸ் ஹை. அந்த ஹையை தாண்டி புதுசாக க்ளோஸ் வச்சுட்டான். கீழே வர்றப்ப புதுசாக லோ வைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் லோ இங்கேன்னு இருக்குது. மார்க்கெட் வந்து ரிவர்சலாக ட்ரை பண்ணுது. இங்கேக்குள்ளே பை பண்ணவங்க இப்போ இங்கேக்குள்ளே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த லெவலுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போ இங்கேக்குள்ளேயே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மேலே போயிட்டு கீழே சரிங்களா. ப்ரீவியஸ் ஹை எங்கே இருக்குது, ப்ரீவியஸ் ஹை தாண்டி கீழே வர்றப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொன்னோம் இல்லையா. அது கேண்டில்ஸ்லேயே அதான் நடக்கும். இப்படி தான் நம்ம கேண்டில்ஸ் வந்து ரீட் பண்ணணும். ஹை, புது ஹை, கீழே வர்றப்ப என்ட்ரி.
மேலே போயிட்டு கீழே வர்றப்ப என்ட்ரி. மேலே எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் கேண்டில் பை கேண்டிலாக வந்து ரீட் பண்ணணும் சார்ட்டை. நான் அடுத்தது சொல்கிறேன். டாடா மோட்டார்ஸ் இதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு தானே. இந்த ஃபெயிலியர் ஆகணும்ல அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஒவ்வொரு தடமும் இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு போன இடம் தான் இது. அகைன் அந்த இடத்துல வந்து எப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேக்குள்ளே கன்சால்டேட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கான். ரிஜெக்ட் ஆனதும் அந்த ரெசன்ஸில் தான் ரிஜெக்ட் ஆகிருக்கான். இந்த ஃபெயிலியரை மட்டும் காமிக்கேன். மேலே போயிட்டு கீழே வந்தால் இங்கேக்குள்ளே என்ட்ரி எடுக்கலான்னு வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த இடத்துல எடுத்திருக்கீங்க. பட் ஆனால் அவன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே போய் இன்னொரு க்ளோஸ் வைக்கணும். இது இங்கேக்குள்ளே நீங்கள் என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னா இதுக்கு மேலே போய் ஒரு க்ளோஸ் வச்சுட்டு கீழே வந்தாலும் நீங்கள் பயப்பட வேலை. கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வரமாட்டான். இங்கேனக்குள்ளே இருந்தே இப்படி போக ஆரம்பிச்சிருவான். ஆனால் என்ன பண்ணிட்டான், மேலேயே போகாமல் இங்கேனக்குள்ளேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டான். புதுசாக லோ வச்சிட்டான். ஸோ நம்ம இந்த இடத்துல லாஸ் என்னது, இங்கேனக்குள்ளே என்ட்ரி எடுத்திருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணாலும் இங்கேனக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே வந்திருக்கணும். இல்லைப்பா நான் வெயிட் பண்ணுறேன் க்ளோஸுக்காக அப்படின்ட்டுனா இதுதான் உங்களோட லாஸ். இந்த ஒரு கேண்டில் தான் உங்களோட லாஸ். பட்டு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா இந்த ஹோல் ப்ராஃபிட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நம்மளுக்கு வந்து ட்ரெண்டும் என்ன ட்ரெண்டில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்ட் வந்து பீரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி மேலே கீழே போயிடுச்சு. ஒரு நிமிஷம். இது வந்து ஸ்டாக்ஸில், இண்டெக்ஸில், ஃபாரெக்ஸில் மட்டும்தான் நடக்குமா? இல்லை, ஆப்ஷன்ஸ்லையும் இதான் நடக்குது. இதை வச்சு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தடுத்து நான் ஆப்ஷன்ஸ்க்கான வீடியோ வந்து கொடுக்க ஆரம்பிக்கேன். இது வந்து ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போன இடம் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், சப்போர்ட் எடுத்த இடம். ஒரு ரிவர்சல் சிக்னல் கிடச்சிருக்கா? ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்தோன்னா ஒரு ரிவர்சல் சிக்னல். திரும்பி அதே இடத்துக்கு ப்ரைஸ் வந்து தொட்டபடி எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பாருங்கள். இது என்ன பாயிண்ட், 263. அங்கேருந்து 372 வரைக்கும் போயிருக்கான். ஏன்னாக்குள்ள க்ளோஸ் பண்ணோன்னா இங்கேருந்து மேலே போனால் ஒரு சின்ன புல் பேக். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு அஸ் பிகினராக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். அகைன் மறுபடியும் அடுத்த ட்ரேடில் பார்த்துக்கலாம். இல்லை இந்த பீரிஸ் க்ளோஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இங்கே கூட அகைன் மறுபடியும் இங்கே என்ன நடந்திருக்கு, ப்ரீவியஸாக ஒரு ஹை மேலேருந்து விழுந்ததில் இங்கேக்குள்ளே தான் பையஸ் சின்னதாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் மேலே போகலை. பட் ஆனால் இப்போ இதை தாண்டி ஒரு புதுசாக ஒரு ஹை வச்சுட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கே வரான். நம்ம சொன்ன சினாரியோவாது அந்த இடத்துக்கு வரப்போ என்ன நடந்துக்காம பாருங்கள். இங்கேக்குள்ளே எவ்வளோ பீரிஷாக வந்தாலும் அந்த இடத்துல அந்த ஸ்லோ டவுன் தெரியுதா? எனக்குள்ளே வந்தோடனே ஒரு ரிவர்சல் சிக்னலு. அந்த ஸ்பின்னிங் டாப் கலர் முக்கியம் கிடையாது. அங்கேக்குள்ள அந்த ஸ்பின்னிங் டாப், அந்த பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர் தான் முக்கியம். மேலே போயிட்டு கீழே வரப்போ அந்த இடத்தையே பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி காமிச்சிருக்கான். அகைன் ஆனால் க்ளோஸை கொண்டு வந்து உள்ள வச்சிட்டான். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா பெரிய பேரிஸ் கேண்டிலாக இருக்கும். அந்த இடத்தையே தாண்டி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் க்ளோஸ் வந்து இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் வந்து உள்ளே வச்சுட்டு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட். இங்கேக்குள்ளே நீங்கள் 260 எடுக்கிறீங்கன்னா 350 வரைக்கும் போயிருக்கு. இதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் நம்ம அந்த சினாரியோ வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஹை லோயரில் அந்த ஃபார்மேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். இதான் ப்ரீவியஸ் வந்து லோ, சரி இந்த வந்து ப்ரீவியஸ் ஹை. இதை தாண்டுற வரைக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதை தாண்டிச்சா கீழே வரப்போ கீழே வர மாட்டான். இங்கேருந்தே மேலே போய் ஆரம்பிச்சிடும். இந்த மணி போக ஆரம்பிச்சிடும். இது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். என்ட்ரி மட்டும் பார்க்கலாம் இப்போதைக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸாக இங்கே இருந்தால் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த ஒரு புள்ளி ஸ்டெண்டில் இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் கேண்டில் வச்சு அதுக்கு என்ன அர்த்தம்னா மேலே போகிறப்ப இங்கேக்குள்ளே செல்லர்ஸ் லைட்டாக செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுதான் லெவலு. இங்கே இருந்தால் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசாக வந்து கை வச்சிருக்கு. இது ஒரு கை. இதை தாண்டி வந்து புதுசு கை வச்சிருக்கு மார்க்கெட்டு. மறுபடியும் அதே இடத்துக்கு வரப்போ எப்படி ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஒரு புல்லிஷ் க்ளோஸ். அகைன் அதே இடத்த கிளைம் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அந்த ப்ரீவியஸ் எங்கே ரிஜெக்ட் ஆகிட்டா அங்கனக்குள்ளேயே போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அங்கனக்குள்ளேயே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்ன ட்ரை பண்ணுவோம், இந்த இடத்துக்கு வந்தால் செல்லிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இல்லை செல் பண்ண முடியலன்னா நம்ம பையர்ஸாக ஆல்ரெடி வர்ற சப்போர்ட்டுக்கே வெயிட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரைடே முடிஞ்சது. மண்டேக்கான வாய்ப்பு பாருங்கள். இவ்வளோ தூரம் கீழே இங்கேருந்தே ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியல. அகைன் பையிங் ஏரியா வந்து நம்மளுக்கு இதுதான். இங்கேனக்குள்ளே வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மேலே போக முடியல. இதான் ப்ரீவியஸ் கை, மேலே போக முடியல. கீழே வரப்போ கீழே வரும். இந்த ப்ரீவியஸ் புல் பேக்கான இந்த லோக்கே வர முடியல. இங்கேனக்குள்ளே மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது. ப்ரீவியஸ் ஹையான இதை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு மார்க்கெட். அப்படின்னா மண்டே வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அந்த இண்டெக்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இது மார்க்கெட் இங்கே வரைக்கும் போக நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை இங்கேனக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகுதுன்னா சின்னதாக அப்படி புல் பேக் வந்துட்டு இந்த மாதிரி மேலே போகவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து அகைன் ஒரு என்ட்ரி வந்து நடக்குது.
இத வந்து கவனிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோன்னு போகாதீங்க. இப்ப நான் சொன்ன விஷயம் நீங்க ட்ரேட் பண்ற சார்ட்ல போயிட்டு நடக்குதா அப்படின்றத பார்த்து ஒரு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. டெஃபினட்டா நான் வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ. இந்த வீடியோ ரொம்ப லெங்த்தா போயிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா, இந்த ட்ரேடிங்ன்றது உங்க லைஃப் ஸ்டைலே ஒரு ஒரு 1 நாள் 2 நாள்ல மாத்திரும். ஸோ, அதுக்காக நம்ம எஃபோர்ட் போடுறது தப்பில்ல. தேங்க் யூ. 10 நிமிஷம் ஆயிடுச்சா?